மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தானே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து மாயன் மயன்ல பேசி வருகிறேன். காரணம், மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் உங்கள் நலன் மட்டும்தான். உங்களுடைய நலன் நன்றாக இருக்க வேண்டும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நான் அன்றாடம் நாராயணனை தியானிக்கின்றேன். அந்த வகையில மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. மாயன் மயன்ல பார்த்தீங்கன்னா ஒரு குரு பயிற்சி, 1க்கு 2 குரு பயிற்சி. காரணம், மிதுனத்திலிருந்து குரு பகவான் கடகத்துக்கு பயிற்சி. கடகம் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம். சந்திரன் யார்? மனோகாரகன். அந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா அசுரகுரு என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் பயிற்சி ஆகின்றார்கள். இவர்கள் இருக்கின்ற காலம் குறுகியதாக இருந்தாலும் கூட எத்தகைய தாக்கத்தை மாற்றுவத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதை பார்ப்போம். இதை மட்டும் சொன்னால் போராது. சுக்கிரனுடைய பயிற்சியோ சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ தனியாக சொல்வதோடு மற்ற கிரகங்களுடைய இருப்பை இருத்தியே நான் சொல்கின்றேன். பார்க்கலாம் மிதுன ராசிக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, ஒரு அருமையான வாய்ப்புங்க, அருமையான வாய்ப்பு. கனவுகள் கோட்டை கட்டியே அதை நெருங்குகின்ற ஒரு அற்புதமான ராசி தான் மிதுன ராசி. இன்றல்ல என்றேனும் அதை அடைவோம் என்ற ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ராசி. அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ராசியும் மிதுன ராசி தான். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், கோபத்தை அடக்க முடியாமல் திண்டாடுவீர்கள். யாரிடம் கோபப்படுவது, எவ்வாறு கோபப்படுவது என்னெல்லாம் கலங்கி போவீர்கள். சினம் தானே, அந்த சினத்தை சரியாக நீங்க முறையில் பயன்படுத்தினால் வெற்றி உங்களுக்குத்தான். அந்த வகையில இந்த சுக்கிரனுடைய பயிற்சி, சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றுதான் சொல்வேன். இவரை பற்றி பேசும் பொழுதெல்லாம் மனம் சந்தோஷத்தில் குதூகலிக்கும். காரணம், ஒரு மனிதன் எத்தனை தான் பட்டம் பதவி வாங்கினாலும் பேரும் புகழும் அடைந்தாலும் கொண்டாடுவதற்கு குடும்பம் வேண்டும், அதை குதூகலமாக கொண்டாட வேண்டும். அந்த வகையில பார்க்கும்போது இன்பமோ துன்பமோ இறக்கி வைக்கின்ற சுமையே களத்திரம் தானே. அதனுடைய அதிபதியாகிய சுக்கிர பகவான் அசுரகுருவாக இருந்தாலும் அற்புதமான யோக பலனை தரக்கூடியவர். அவரும் சுப பார்வை உடைய குருவும் இணைந்து சந்திரனுடைய இடத்திலே இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மிதுன ராசிக்கு எவ்வாறு இருக்கும்? கட்டிய கனவு கோட்டைகள் மெய்ப்பட போகிற அருமையான ஒரு காலம், அற்புதமான ஒரு காலம் என்றுதானே நான் சொல்லுவேன். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சனி குருவால் பார்வை பெறுகின்றார். குருவினால அந்த ஸ்தானாதிபதி, அது அந்த ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் குருவினால் நன்றாக பார்வை பெற்று தொழில் வளத்தை அதிகப்படுத்துகின்றார். யாரோடு? அசுர குருவோடு. 2 குருவோடும் சேர்கிற அற்புதம். தொழில் நமக்குன்னு அமையல, நம்மளுடைய வாழ்வே ஒரு போராட்டம், அரசு துறையிலிருந்து நிம்மதி இல்லை என்ற போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் பழிபாவங்களுக்கு அஞ்சி வாழுகின்ற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மெதுவா நகருகின்ற ஒரு காலத்தை நீங்களேயே உணர்வீர்கள். அதே நேரம் தனஸ்தானத்தை 2 சுபகிரகங்களின் சேர்க்கை அற்புதம். ஒரு கிரகம் தனஸ்தானத்துல இருந்தாலே வெற்றி தானே, நிம்மதி தானே, சந்தோஷம் தானே. ஆனால் 1க்கு 2 கிரகங்கள் சுப கிரகங்கள் சேர்க்கை பெறுகின்ற அருமையான காலகட்டம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த கிரகம் அற்புதமாக அமைந்து விட்டால், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் யாரோடு இருக்கின்றார்? புதனை பொறுத்தவர் பொன்வை கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அந்த புதனும் ஆத்மகாரகன் சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய சேர்க்கையை இந்த சுக்கிரனுடைய பயிற்சியில மிதுன ராசிக்கு ஏற்படுத்துகின்றார். குறிப்பா சொல்ல போனா மேல் அதிகாரிகளை தொல்லை நீங்கும். உங்களை கட்டுப்பாடுகள் வைத்திருக்கின்ற கணவன் மனைவியோ மணவன் கணவியோ இல்ல அரசு துறையிலோ உங்களை கட்டுப்பாடுகள் வைத்திருக்கின்ற அந்த நிலை மாறி சுதந்திரமாக மன ரீதியா செயல்படக்கூடிய அற்புதமான தருணம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. குறிப்பா சொல்ற, சரியாக நடக்காத காரியங்கள் வேகமாக நடக்கும். சரியாக நடக்காத காரியங்கள் என்ன? திருமணமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வாழ்வாக இருக்கலாம், கனவாக இருக்கலாம், செயல்பாடாக இருக்கலாம். அத்தனை காரியங்களும் சரியாக நடக்கின்ற ஒரு அருமையான தருணமும் இதுதான். தொழில் குறுக்கீடுகளை
அகலும், வழக்குகள் சாதமாக அமையும். இதுவரை நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதமாக அமைகின்ற ஒரு அற்புதமான தருணமும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி தான். அதே நேரம் கொஞ்சம் உடல் சம்பந்தமான சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய வேண்டும். சில உஷ்ண சம்பந்தமான, சூடு சம்பந்தமான, உடல் சம்பந்தமான சிலது சந்திக்க நேரிடும். கவனமாக இருந்து விடுங்கள். இது அது மட்டும் கிடையாது, போட்டிகள் அதிகமாகவே இருந்தாலும் கூட அந்த போட்டிகளை எளிதில் லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இந்த 20 நாட்களை ஒரு ராசிக்காரர்கள் சந்திப்பார்கள். மிகுந்த கவனம் தேவை. நல்லவன் யாரு, நண்பன் யாரு, பகைவன் யாரு, உறவு யாரு, சத்துரு யாரு என்று புரியாமல் புதிதாக இருந்தவங்க வாழ்க்கையில அதை கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். அரசியல், ஆன்மீகம், பொது வாழ்க்கையில கவலைப்படாதீர்கள். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். எதை இழந்தாலும் உங்கள் பேரும் புகழுக்கும் எந்த களங்கமும் வந்து விடாது. இந்த காலகட்டத்துல தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று சொல்வார்கள். 3 பலத்தையும் இழந்து கலங்கிய உங்களுக்கு அற்புதமான தருணம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. காலம் குறுகியதாக இருந்தாலும் கூட கடந்த கால பயங்கள் எல்லாம் நீங்கி எதிர்காலத்துல நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த சுக்கிரனுடைய பயிற்சி மிதுன ராசிக்கு தரும். அதே நேரம் தெய்வ பலம், அதுவும் அசுர குருவாக இருப்பதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரத்துல பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு சிவனுடைய அம்சம். சிவன் அந்த 3, அதாவது சைவ, வைஷ்ணவ, சாக்த அம்சமாக இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் அற்புதமான வடிவம். அவருக்கு உங்க கையினால அரளிப்பூ மாலையோ எலுமிச்சம்பழம் மாலையோ சாத்தி மகிழ்வீர்களானால் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி முழுமையான நற்பலனை மிதுன ராசிக்கு தரும்.